வணக்கம். நான் டிஆர் கார்த்திக் மாதவன், டிஆர்கே ஆஸ்ட்ரோ அப்படிங்கிற சேனல்லேருந்து நான் பேசுகிறேன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்குறோம்னா, மீனம் ராசிக்காரர்களுக்கான வார பலன்கள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். அதாவது மார்ச் மாதம் 29ஆம் தேதியிலிருந்து ஏப்ரல் மாதம் 4ஆம் தேதி வரைக்கும் உள்ள ஒரு வாரத்திற்கான பலன்கள் எப்படி இருக்குது மீனம் ராசிக்காரர்களுக்கு அப்படிங்கிறது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்குறோம். மீனராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா, அவங்களோட இன்ட்யூஷன் எல்லாம் இந்த வாரம் பொறுத்தவரையில் உள்ளுணர்வுலாம் பார்த்தீங்கன்னா, ஆன்மீக சிந்தனை பற்றி இருக்கும். வாழ்க்கையில் ஒரு நல்ல முன்னேற்றம் வரணும் அப்படிங்கிற ஒரு யோசனை இவங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும். அது கொஞ்சம் சில நேரங்களில் மெதுவான ஒரு முன்னேற்றம் இருந்தாலும், அவங்க பொறுமையோடு செயல்பட்டாங்கன்னா ஒரு நல்ல பலன் கிடைக்கிற வாரமாக தான் இந்த வாரம் இருக்கும். ஏதோ ஒரு வேலையில் அவசரப்படாதீங்க. கொஞ்சம் நிதானமாக செயல்படுங்க. அது உங்களுக்கு ஒரு நல்ல வளர்ச்சி கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கும். வேலை தொடர்பான ஒரு முக்கியமான பொறுப்புகள் எல்லாம் உங்களை தேடி வர்றதுக்கு அதிகமான வாய்ப்புகள் உள்ளது இந்த வாரம் பொறுத்தவரையில் மீனராசிக்காரர்களுக்கு. உங்கள் திறமைக்கு மேலதிகாரிகள்கிட்ட இருந்து ஒரு நல்ல சப்போர்ட் கிடைக்கும். உங்களோட எஃபிஷியன்சி என்ன அப்படிங்கிறது அவங்க நல்லா கவனத்தில் வச்சுருப்பாங்க. அதுபடி உங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். நீங்களும் நல்லபடியாக செஞ்சு முடிப்பீங்க. அது நல்ல ஒரு பாராட்டு கிடைக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கும். ரொம்ப நாளாக நீங்கள் ஏதோ ஒரு வேலை ட்ரை பண்ணிகிட்ருப்பீங்க. அது இந்த வாரத்தில் முன்னேற்றத்தை நோக்கி போகிறதுக்கு சில வாய்ப்புகள் உங்களுக்கு ஏற்படுத்தி தரும் இந்த வாரம் பொறுத்தவரையில். சிலருக்கு பார்த்திங்கன்னா, புதிய வேலை வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு அதை பற்றி பேச்சு வர்றதுக்குமான வாய்ப்புகள் இந்த வாரம் இருக்கும். வியாபாரம் செய்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா, புதிய கிளைண்ட்ஸ் கிடைக்கிறதுக்கு ஒரு சேஞ்சஸ் கிடைக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கும் இந்த வாரம் பொறுத்தவரையில் மீனம் ராசிக்காரர்களுக்கு. பணநிலை பொறுத்த வரைக்கும் மீனராசிக்காரர்களுக்கு ஒரு மெதுவான முன்னேற்றம் தான் இருக்கும். டக்குன்னு நீங்கள் நினச்சது மாதிரியான இங்கே வந்துடும் பணம் அதை எடுத்துடலாம் அப்படின்ற மாதிரியான யோசனை கொஞ்சம் நிதானமாக தான் இருக்கும். அது நம்ம பழகிக்கோங்க. முன்னாடி கொடுத்துருந்த பணம்லாம் சில நேரங்களில் இந்த வாரம் தான் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு ஏற்படுத்தி தரும். உங்களோட ஓல்டு பேலன்ஸ் ரெக்கவரி ஆகிறதுக்கு இந்த வாரம் உங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு இருக்கிறதுக்கு ஒரு நல்ல பலனாக இருக்குது. குடும்ப தேவைக்காக சில நேரங்களில் சின்ன செலவுகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். கொஞ்சம் சேவிங்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிற யோசனை கூட வரும். அதை நோக்கி நீங்கள் செயல்படுங்க. அது ஒரு நல்ல வளர்ச்சி கொடுக்கறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. குடும்பத்தில் பார்த்திங்கன்னா, ஒரு அமைதியான ஒரு மகிழ்ச்சியான ஒரு சிச்சுவேஷன் இருக்கிறதுக்கு இந்த வாரம் அதிகமான வாய்ப்புகள் இருக்குது மீனம் ராசிக்காரர்கள் பொறுத்தவரையில். அவங்க கூட ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட டைம் செலவு பண்ணுறது உங்களுக்கு ஒரு நல்ல எப்படி சொல்கிறது, ஒரு நல்ல சக்ஸஸ் கிடைக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கும். சந்தோஷம் கிடைக்கிறதுக்கு ஒரு அதிகமான வாய்ப்புகள் இருக்கும். சிலருக்கு பார்த்திங்கன்னா, வீட்டில் சுப நிகழ்ச்சி பற்றி பேச்சு நடக்கும். அது ஒரு நல்ல அது பற்றின நியூஸ் கிடைக்கிறதுமே மனசில் ஒரு சந்தோஷத்தை கொடுக்கறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கும். உங்களோட லைஃப் பார்ட்னர் கூட ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கும் இந்த வாரம் பொறுத்தவரையில். இந்த வாரம் பார்த்திங்கன்னா, ஆன்மீக சிந்தனை கொஞ்சம் உங்களுக்கு அதிகரிக்கும். இது கோவிலுக்கு போகலாம், கொஞ்சம் இங்கே கோயிலுக்கு போயிட்டு அமைதியாக கொஞ்சம் நாள் உட்காந்துட்டு தியானம் பண்ணிட்டு வரணுன்ற மாதிரியான யோசனை இருக்கும். அதை செயல்படுத்துங்க. அது உங்களுக்கு ஒரு நல்ல வளர்ச்சி கொடுக்கறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கும். பழைய நினைவுகள்லேருந்து சில நேரங்களில் கவலை வரும். என்னடா தான் இன்றைக்கி அப்படி பண்ணிட்டோமே, அது பண்ணாமல் இருந்திருக்கலாம், அந்த மாதிரி யோசனைலாம் வரும். பட் அது தவிர்த்துக்கோங்க. அது ஆன்மீக வழியில் ஈடுபடும் போது உங்கள் மனசு அமைதியாக இருக்கும். அது ட்ரை பண்ணி பாருங்கள். உடல்நிலையில் பெருசாக எதுவும் பாதிப்பு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஒர்க் ப்ரெஷர்னால் சின்னதாக பாடி டயர்டு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். அந்த டயர்ட்னால் உங்களுக்கு தூக்கம் வர்றது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அது அவாய்ட் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் வாக்கிங் அந்த மாதிரியெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தூக்கம் வர்றது ஈஸியாக இருக்கும். நல்லபடியாக தூங்குங்க. அது உங்களோட ஹெல்த்துக்கு நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் தர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். அது மட்டும் நீங்கள் விடாமல் முயற்சி பண்ணுங்கள். கரெக்டாக வாக்கிங் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா இது உங்களுக்கு பேலன்ஸ் பண்ணுறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கும். இந்த வாரம் பொறுத்தவரையில் மீன ராசிக்காரர்களுக்கு திங்கட்கிழமையும் வியாழக்கிழமையும் அதிர்ஷ்டகரமான நாட்களாக இருக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி கலர் பார்த்திங்கன்னா, எல்லோ கலரும் லைட் ப்ளூ கலரும் உங்களுக்கு லக்கி கலராக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். நம்பர் 3 அப்படிங்கிறத யூஸ் பண்ணுங்கள். அது உங்களுக்கு இந்த வாரம் லக்கி நம்பராக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். வியாழக்கிழமை குரு பகவான் வழிபாடு செய்யுங்க, அல்லது தட்சிணாமூர்த்தி வழிபாடு செய்யுங்க. அர்ச்சனை பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு ஒரு நல்ல வளர்ச்சி கொடுக்கறதுக்கு, ஒரு சிந்தனை கொடுக்கறதுக்கு, மனசில் அமைதி ஏற்படுத்தி தர்றதுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பாக இருக்கும்.
இதுதான் நான் இந்த வீடியோவில் மீன ராசிக்காரர்களுக்கு சொல்லணும்னு நினச்சேன். ரொம்ப நன்றி. இதை நீங்கள் பொறுமையாக கேட்டிருக்கீங்க. இது நீங்கள் பார்க்கும்போது கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். முடிஞ்சால் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி கொடுங்க. அது எனக்கு கொஞ்சம் உதவியாக இருக்கும். மீண்டும் அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை ராசி பலன் நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். ரொம்ப நன்றி. வணக்கம்.